Hello everyone, I am Parthiban welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 30/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ரவுண்டு 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 29/10/2025 ஈவினிங் 5 o'clock அந்த ஆப்ஷன் முடிஞ்சிருந்தது. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடுச்சு. சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக 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 ஒரு முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் ஒரு அவசரமான செய்தி என்ன அப்படின்னா, ரவுண்டு 3ல் நீங்கள் திரும்பவும் இப்போ ஃபில் பண்ணுற சாய்ஸஸை ஒரு சில மாணவர்கள் ஒரு சில கேட்டகரியில் இருக்கிறவங்க எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீண்டும் ரவுண்டு 3ல் சீட்ஸ் ஆட் ஆகலாம். அதுக்கான ப்ரூஃபையும் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். ப்ரூஃப் இன்சைடு, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரவுண்ட் 3ல் இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் எங்கே இருக்குது, நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இப்போதைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறோம். சாய்ஸ் லாக் பண்ண முடியாது. டிஎன் மெடிக்கல்லேருந்து உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு அதாவது 30/10/2025 இன்றிலிருந்து 1/11/2025 மதியம் 1 மணி வரை சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக் பண்ண முடியாது இப்போதைக்கு. திரும்பவும் 1 November 2025 ஈவினிங் 5 o'clock வரைக்கும், அதாவது 1 November 2025 ஆஃப்டர்நூன் 1 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clockக்குள்ளே சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஒருவேளை சாய்ஸ் லாக் பண்ணலாம் மறந்தாலும் ஆட்டோ லாக் ஆகிக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷனில். அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்பெக்டஸ்லேயும் ஆட்டோ லாக் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இப்போ பண்ணுற சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். அதை யாரும் இந்த நேரத்தில் வேண்டான்னு சொல்லலை. இந்த நேரத்தில் அதை டிஸ்க்ளைமராகவும் சொல்லிக்கிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்கள் செய்து கொள்ளலாம். சாய்ஸ் லாக் பண்ண முடியாது. மீண்டும் ஒரு முறை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை எடிட் செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 99% அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரியான அப்டேட் கொடுக்குறக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 41 இதுதான் 3 மணி நிலவரப்படி, அதாவது 30/10/2025 மதியம் 3 மணி நிலவரப்படி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் 41. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 42, 43 வந்திருந்தா அதிலிருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 41 பேஸாக வச்சு நான் கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போது இந்த 11th லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 92.5% கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா காலேஜஸ், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். 7.5%ல் போடுறவங்க 10th லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் லாகின் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நேற்று வரை, அதாவது 29/10/2025 வரை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வில்லிங்னஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு நீங்கள் எந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ, ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்து உள்ளே போங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இன்று எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான். இதில் உங்களுக்கு என்ன காமிக்குது, இதில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் 6/10/2025 10 மணியிலிருந்து 1/11/2025 மாலை 5 மணி வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத ரெஜிஸ்ட்ரேஷனை செய்து கொள்ளலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் 29 இருந்தது, இப்போது 1/11/2025 5 மணி வரையுமே நீங்கள் செய்து கொள்ளலாம். சாய்ஸ் ஃபில்லிங் 30/10/2025
12 மணிலிருந்து 1/11/2025 மாலை 5 மணி வரை சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சாய்ஸ் லாக் பண்ண முடியாது. ஓகேங்களா? சாய்ஸ் லாக்கிங் 1/11/2025 மதியம் 1 மணிலிருந்து 5 மணி வரை. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3/11/2025 வரை. 3/11/2025 அன்று ரிசல்ட் வெளியிடப்படும். சரி, இப்போது இது இன்னைக்கு டேட்டில் எடுத்தது, 3ஆவது ரவுண்டில் எடுத்தது தான். 30/10/2025 1/11 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சரி, மெயின் மேட்ருக்கு வாங்க சார். என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சுட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா சாய்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் கவர்மெண்ட் காலேஜ் வேணுங்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் போடுறவங்க போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போது கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் புதியதாக வந்த அந்த தக்ஷசீலா மெடிக்கல் காலேஜ், ஓகேங்களா, திண்டிவனத்தில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதை சாய்ஸஸ் கொடுக்குறவங்களும் கொடுத்துக்கலாம். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 வரைக்கும் நீங்கள் சீட் எடுத்து ஜாயின் பண்ணி இப்போ காலேஜில் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எங்கே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டாலும் உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது பீட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுடைய ரிசல்ட் வராது. அதனால் யாருக்கு வேணுமோ, இது வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்களோ இல்லை ரவுண்டு 3ல் நான் அப்கிரேடேஷன் போட்டுக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்குங்க. கிடைச்சா அந்த காலேஜுக்கு போவேன் அப்படின்னா மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? சாய்ஸ் லாக் இப்போது பண்ண முடியாது. சரி, மெயின் மேட்ரு என்ன சார்? மெயின் மேட்ரு என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போது நீங்கள் மீண்டும் ஒரு முறை சீட் மேட்ரிக்ஸ் ஆட் போகுது அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி அப்படின்னா, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போது உங்களுக்கு வெரி பிகினிங்கிலிருந்து என்ன சொல்லியிருந்தேன், மீண்டும் ஒரு முறை சீட் மேட்ரிக்ஸ், ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கை எடிட் பண்ணுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களாங்க சார். அதுக்கான ப்ரூஃப் எங்கே அப்படின்னா, இதுதான் அந்த ப்ரூஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸில் டோட்டலாக 35 சீட்டு தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் என்எம்சி வெப்சைட்டில் செயின்ட் பீட்டர்ஸ்லேயும் உங்களுக்கு தாகூர்லேயும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு என்எம்சியில் அவங்களுடைய ரிவைஸ்டு பிடிஎஃப்பில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த சீட் மேட்ரிக்ஸில் இது ஆட் ஆகலை. ஸோ இது உங்களுக்கு இன்றோ அல்லது நாளையோ இதை பற்றின அப்டேட் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்ம இதை டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றோம். டிஎன் மெடிக்கல்லிருந்து அந்த அப்டேட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த காலேஜெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ இருக்கிற சீட் மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் தாகூர் அதே போல் செயின்ட் பீட்டர்ஸ் ஆட் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே விட்டுடலாம். அதனால் இப்போதைக்கு இருக்கிற சீட் மேட்ரிக்ஸுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அந்த லேட்டஸ்ட் அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருவோம். அதன் பிறகு நீங்கள் எடிட் செய்து கொள்ளலாம். இதை பார்த்தாலும் உங்களுக்கு அது புரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதை நான் ஆல்ரெடி போன வீடியோலையே காமிச்சிருந்தேன். இன்றைக்கி மதியம் போட்டிருந்த வீடியோவில் இதில் உங்களுக்கு இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு. இதில் சுவாமி விவேகானந்தாவில் மட்டும்தான் 7.5%க்கு 2 சீட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ செயின்ட் பீட்டர்ஸ்லேயோ தாகூர்லேயோ உங்களுக்கு ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இருக்கிற சீட் மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் நியூ சீட் மேட்ரிக்ஸ், ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் வந்தால் அதில் செயின்ட் பீட்டர்ஸ், தாகூர் இதெல்லாம் ஆட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் எடிட் செய்து கொள்ளலாம். அதனால் இப்போதைக்கு சாய்ஸ் ஃபில் மட்டும் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக் பண்ண முடியாது. அதனால் மீண்டும் ஒரு முறை
இதை நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சீட்ஸ் அப்படிங்கிறது 1ஆம் தேதிக்குள்ளே மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அந்த அப்டேட் கிடைச்ச உடனே வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனாக விடுவாங்க. வந்த உடனே நம்ம சேனல்லே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிங்க. மீண்டும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா எடிட் பண்ணிக்கோங்க. அந்த காலேஜ் வேணும் அப்படின்றவங்க எடிட் பண்ணலாம், தேவையில்லை அப்படின்றவங்க அப்படியே வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.